Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாலில இந்த வீக்கெண்ட் வந்த கிரேஸக்கா வின் பண்ண ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லூஃபா க்ரஷ்டு வித் ஷிர்கந்த். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் இருக்கிற பீர்க்கங்காயில் தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த பீர்க்கங்காய் தோலை நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் அப்படின்னா இதோட பச்சை வாசம் போய் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கெட்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு அளவு மைதா மாவு, 1/4 கப்பில் பாதி அளவு பொடிச்ச சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். ஒரு கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதில் 40 கிராம் அளவுக்கு நல்லா பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்க்ரம்பிள்டு மாதிரி இந்த மாவு நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மாவோட கோட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம அந்த பீர்க்கங்காய் தோலை ரெடி பண்ணி வச்சோம்ல, இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கோட்டாகி வந்துருச்சு. பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து மாவை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக எல்லாமே ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த பீர்க்கங்காவுக்கு உள்ளே இருக்குல்ல அந்த ஃப்ளஷ், அதை வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கணும். நல்லா இதோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா பொடிச்ச சர்க்கரை இருக்குல்ல, அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பீர்க்கங்காயில் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கோட்டாகி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. தயிர் எடுத்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவு எடுக்கிறேன். இதுக்கு கெட்டியான தயிர் வேணும். தயிரில் இருக்கிற எக்ஸஸான வாட்டர்லாம் வெள்ளை துணியில் வச்சு வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷிர்கந்த் ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், மெதுவாக இப்படி வைக்கும்போது தண்ணி வெளியில் வருது இல்லையா? இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வடிஞ்சு வெளியில் வந்துடும். இப்போ நம்ம பிஸ்கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி மெதுவாக வச்சுட்டு இப்படி திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டும் போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. இது திரட்டுறதுக்கு முன்னாடி இந்த அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது திரட்டினதுக்கப்புறமா குக்கி கட்டரோ இல்லைன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பிஸ்கட் எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த பிஸ்கட்டை 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிரும். இப்படி ஹோல் போட்டோம் அப்படின்னா பிஸ்கட் நல்லா உப்பி வராமல் நமக்கு நல்லா க்ரஷ் சூப்பராக வரும். தயிர் பாருங்கள், தண்ணி முடிஞ்ச அளவுக்கு வடிஞ்சிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா இதை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த பீர்க்கங்காய், இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருந்தேன். இதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பீர்க்கங்காயை 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஷிர்கந்த் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். பிஸ்கட்டுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பிடிச்சமான
டெக்கரேஷனை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த பிஸ்கெட்டை இந்த ஷிர்கந்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.